வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 18 வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள், அதாவது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, சென்னை மாநகரம், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாகவும் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை கொடுத்து வருகிற நிலையில் நாம் எதிர்பார்த்தது போலவே 16ஆம் தேதி 17, 18, 19 என்று மழைப்பொழிவு இருக்கும் என்றும், மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் என்று சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லினோ என்கின்ற வார்த்தையை போட்டு நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஊடகங்களில் தினசரி அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்களை அச்சப்படுத்தும்படியாகவே வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கடுமையான ஒரு கைபேசி அழைப்பும் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தயவுசெய்து அச்சப்படாமல் பொறுமையுடன் இருங்கள். மீண்டும் ஒரு முறை, பல ஆண்டுகளில் ஆகஸ்டில் தான் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. ஆகஸ்டில் தான் அணைகளை நிரப்பி இருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்றுதான் என்று திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் புரிய வரும். செப்டம்பர், அக்டோபர் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவம் மிக வலுவாக இருக்கும். வடகிழக்கு பருவம் மிக வலுவாக இருக்கும். 2026 பருவமழையை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனை இருப்பதாகவும் தெரியவில்லை. எல்லினோ இருப்பது உண்மைதான். ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவிற்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலம் தாமதமாக மழைப்பொழிவை வலுவாக கொடுத்தாலும் வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும், பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதையும், இன்றைய தேதியில் ஒரு இடத்துல மழைப்பொழிவு இல்லாமல் இருந்தாலும் இன்னொரு பகுதியில் அதிக மழைப்பொழிவு கொடுத்து 37% சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இன்றைய தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய 18ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா 37% சராசரிக்கு அதிகமாக பொழிந்திருக்கு. அது இனிமேல் தான் மழைப்பொழிவு தீவிரமாகும் என்பதனால புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அணைகள் எல்லாமே ஜூன் இறுதியிலிருந்தும் ஜூலை இறுதி, ஆகஸ்ட் இறுதியெல்லாம் பலத்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே என்பதையும் வானிலை அமைப்பையும் பார்ப்போம். ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாக்கு வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும், கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரா வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய உயரழுத்தமும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை அதிகப்படுத்தி இருக்கிறது. வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை. சென்னையில் மழை இல்லை, இனிமேல் வெயில் தான், அனல் காற்று வீசும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் திடீர் மழை என்ற ஒரு தலைப்புச் செய்தியுடன் இப்பொழுது ஊடகங்களில் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதிகளில் தொடங்கிய மழை வட சென்னையில் வந்து வலுத்த மழை, பிறகு குன்றத்தூர், தாம்பரம் மற்றும் கேளம்பாக்கம் பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டு தற்பொழுது மாமல்லபுரம் பகுதியை நோக்கியும், அதற்கு தெற்கே உள்ள செங்கல்பட்டு மாவட்ட செய்யூர் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. ஆக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்ட தலைநகர் திருவாரூர் பகுதியில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல் கனமழை கொட்டியது. அதே போல் பேரளம், கொல்லுமாங்குடி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அப்படியே இந்த திருக்குவளை, எட்டுக்குடி மற்றும் வடபாதிமங்கலம், அதன் சுற்றுவட்டார பகுதி, கொரடாச்சேரி, குடவாசலை ஒதுக்கி பிற பகுதியெல்லாம் நல்ல மழை. அதே போல் வேதாரண்யம் பகுதியை நோக்கி தெற்கு நோக்கி மழைப்பிடிவு முன்னேறி கொண்டிருக்கு. அதாவது மாலையில் தற்பொழுது எட்டுக்குடி சுற்றுவட்டாரத்தில் பெய்கிற மழை இன்னும் சற்று நேரத்தில் அது வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதியை நோக்கியும் திருத்துறைப்பூண்டி பகுதியை நோக்கியும் முன்னேறும். திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு முதல்ல மழைப்பிடிவு முதல்ல கொடுக்கும். அது ஒரு 5 மணிக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6:30, 7 மணிக்கெல்லாம் வேதாரண்யம் பகுதிக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். முதல்ல தலைஞாயிறு, உம்பளச்சேரி, ஓரடியம்பலம், வேட்டைக்காரன் இருப்பு போன்ற பகுதிகளுக்கும், பிறகு செம்போடை, புஷ்பவனம் போன்ற பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு இடிமின்னலுடன் கொடுக்கும். பிறகுதான் கோடிய வேதாரண்யம், கோடியக்கரை, தோப்புத்துறை, ஆறுகாட்டுத்துறை போன்ற பகுதிகளுக்கும், தகட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கடிலன் வயல், பன்னால், பஞ்சநதிக்குளம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னிரவிலே நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. இதேபோல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் தான் இன்னும் பல இடங்களுக்கு தீவிரமடையும். இன்றைக்கும் நேற்றுக்கு எப்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு அதே போல் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை பொழிவு கொடுத்தது போல இன்றைக்கு நள்ளிரவு பிறகு அதிகாலையில் மழை இருக்குது. நாளை அதிகாலையிலையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது.
பாலக்காட்டு கணவாயில் இன்றைக்கு இரவு மழைப்பொழிவு கொடுக்கும். ஒருவேளை அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டே இருந்தாலும் பிற பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களில் கொடுக்கும், அங்கங்கே கொடுக்கும். நாளைக்கு தான் பாலக்காட்டு கணவாய்க்கு வலுப்பெற இருக்கிறது மழை. நாளைக்கு தான் இன்னும் தீவிரமடைய இருக்கிறது வெப்பச்சலன இடிமழை. டெல்டாவிற்கும் நாளைக்கு தான். பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இன்றைக்கு பெய்யும் மழைப்பொழிவை காட்டிலும் நாளைக்கு பலத்த மழைப்பொழிவு இருக்கிறது. அதாவது 19ஆம் தேதி 20ஆம் தேதியும் இருக்கும். அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை இருக்கு பெரும்பாலான மாவட்டங்களில். கடலோரம் அதாவது டெல்டா மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மன்னார்குடியை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. அது கூட இன்னைக்கு இரவு வரலாம், அல்லது நாளை கண்டிப்பாக வரும் மன்னார்குடிக்கு. பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை அல்லது இன்றைக்கு நள்ளிரவு நல்ல மழை பொழிவு மேலும் பல மாவட்டங்களில் கொடுத்து நாளை காலை வடகடலோரம் ஆந்திர எல்லையோரத்துக்கு கொடுத்து விலகி நாளை மதியம் மீண்டும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தீவிரமடையும். நாளை மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலை, பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் எல்லா மாவட்டமும், சார் எங்கள் மாவட்டம் உண்டான்னு கேட்டாதீங்க, எங்கள் பகுதி உண்டான்னு, எல்லா மாவட்டமும் உண்டு. ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி 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 பெய்யும். நாளையும் பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும். நாளைக்கும் பலத்த மழை இருக்கும். இப்படி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது 19 வெள்ளி, 20 21ஆம் தேதி வரை இருக்கு. 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுவடையும். இப்போ தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டா இருக்கு கேரளாவில். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நீலகிரிலையும் வால்பாறையிலையும் பெய்து கொண்டு தான் இருக்கு, கன்னியாகுமரியிலையும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 22ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை. 25ஆம் தேதியிலிருந்து மேலும் வலுப்பெறும். 25ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஆந்திர கரையோரம், ஒடிசா கரையோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கும், கர்நாடகா, ஆந்திர பகுதிக்கும், தெலுங்கானாவுக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு 25ஆம் தேதியிலிருந்து வடகடலோர மாவட்டங்களுக்கும், வடவுள் மாவட்டங்களுக்கும், ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகுது. அதே நேரத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவடை இருக்கிறது. மாத இறுதி நாளாம் 28, 29, 30 தேதியிலெல்லாம் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் வலுவடை இருக்கிறது. அதே போல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சற்று வலுத்த மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அது உங்களுக்கு அணைகளை நிரம்பவில்லையே, அணைகள் தண்ணி வருமா, இன்னும் கொஞ்சம் தான் நேரம் இருக்குது, கொஞ்சம் தான் கொடுக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க. ஜூலை 15, 20 தேதியிலிருந்து மீண்டும் ஒரு சுற்று வலுப்பெறும் மழை. ஜூலை இறுதி 15 நாள் தான் நல்ல வலுமழை. அதுலேயும் ஜூலை இறுதி 10 நாள் மிகவும் வலுத்த மழை இருக்கு. அதில் தான் அணைகளுக்கு நீர்வரத்து மிக அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயும் அந்த மழை தொடரும்னு சொல்லியிருக்கோம் 10 தேதி வரைக்கும். ஒரு 5 நாள் இடையில ஆகஸ்ட்டில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஆகஸ்ட் 15க்கு மேலே பலத்த மழை, அணைகளை நிரப்பும் மழை, உபரி நீர் திறக்கும் வகையில், கர்நாடகாவிலிருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வகும் வகையில் ஆகஸ்ட் இறுதி 15 நாள் அமையும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். செப்டம்பர் மாதம் வெப்பச்சலன இடைமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை பொழிவு வலுவாக இருக்கும். ஆந்திர பிரதேசம் அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்நிலை காரணமாக வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் செப்டம்பரில் வலுத்த மழை இருக்கு. அக்டோபர்லையும் அது தொடரும். அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். தென்மேற்கு பருவமழை நிறைவடையாமலேயே அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழை 17, 18, அதாவது அக்டோபர் 17, 18, 19 தேதியில் ஒரு தேதியில் 18ஆம் தேதி மையமாக வைத்து தொடங்கும். வடகிழக்கு பருவமழை மிக அதிகம். தமிழ்நாட்டுக்கும், இலங்கைக்கும், புதுச்சேரிக்கும், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக, கேரளா போன்ற பகுதிகளுக்கும் வலுத்த மழை பொழிவு இருக்கிறது இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு இலங்கைக்கு சற்று பாதிப்பை கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு இந்த ஆண்டு அதிக மழை இருக்கு. எல்னினோவை பொறுத்து கவலைப்பட வேண்டாம். சூப்பர் எல்னினோவை இந்த வருட இறுதியில் வந்தாலும் பருவமழை, வடகிழக்கு பருவமழையில் எந்தவித பாதிப்பு இருக்காது. தென்மேற்கு பருவமழை தாமதமாக பெய்து தாமதமாக அணைகளை நிரப்பும், கவலை வேண்டாம். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.